ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடி கட் பண்ணுறது தாங்க. ஸோ நாங்கள் வந்து 30 சென்ட்டை வந்து ஆள் வச்சு தான் கட் பண்ணோம். ஸோ எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கட் பண்ணும்போது பாருங்கள், எல்லாமே குச்சி குச்சியாக எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலோட்டமாக வந்து கட் பண்ணலை. ஸோ இந்த டைம் வந்து டீப் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீப் கட்டிங்கில் பாருங்கள் அந்த ஸ்டீம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த குச்சி குச்சியாக. ஸோ இந்தளவு கட் பண்ணோம் அப்படின்னா தான் துளிர்னும் நல்லா வருங்க. ஸோ இந்த டைம் வந்து நல்லாவே வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நாங்கள் இந்த டைம் ஏன் ஆள் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா தெரியாது. கட் பண்ணுறவங்க என்ன ட்ரிக்கில் கட் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால ஆள் வச்சு கட் பண்ணோம் இந்த டைமு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா 1000 ரூபா தாங்க ஆச்சு ஒரு கழனிக்கு. ஸோ ஒரு கழனிக்கு வந்து எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா 3லேருந்து 4 பேர் வந்தாங்க. வந்து ஒரு மணி நேரத்தில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணுறது எப்படி ஒரு ஈவனாக எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் செடி வந்து கட் பண்ணிவிட்டு என்ன உரம் போடுறோம், என்ன மருந்து அடிக்கிறோன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து செடி கட் பண்ணலாமா வேண்டாவா, கட் பண்ணணுமா, எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. கட் பண்ணாமல் பூ அதிகமாக வருமா, இல்லை கட் பண்ணால் தான் பூ அதிகமாக வருமான்ற மாதிரி. கண்டிப்பாக செடி வந்து கட் பண்ணாதாங்க பூ அதிகமாக வரும். ஸோ அடுத்தடுத்து மாதம் வந்து ஹீல்டு எடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக செடி வந்து கட் பண்ணணுங்க. ஸோ செடி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஹீல்டு வரும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு போதுமான அளவுக்கு உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்து மருந்து அடிச்சிங்க அப்படின்னா துளிர் மருந்து தன்னால் பூ வருங்க. ஸோ அதுதான் செடி வந்து கட் பண்ணுறது ட்ரிக்கு பாருங்கள். ஆள் வச்சு தான் கட் பண்ணணும். அவங்க நிறைய அதோட தொழிலாகவே செய்கிறாங்க. அது எப்படி வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். இந்த டைம் இந்த பேட்ச் வந்து நல்ல பெரிய பெரிய செடி. ஆக்சுவலாக செடி வச்சு 2 வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ 2 வருஷம் அப்படின்னா அடுத்த மாதம் ஆக்சுவலாக மே மாதம் 18ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் ஆக போகுது. ஃபுல்லாக வந்து 2 வருஷம் ஆக்சுவலாக முடிய போகுது. 2 வருஷத்துக்கான செடி வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சைடு தெரியுறது வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு 3 சரவு லேட்டராக தான் நட்டது. ஸோ 6 மந்த் கழிச்சு தான் நட்டோம். செடியிலுமே வந்து மண் வந்து எந்த மண்ணில் நட்டால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணில் தாங்க நல்லா நடணும். செம்மண்ணில் தான் அந்த மல்லி வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ செம்மண்ணில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. களிமண்லாம் பெருசாக இதுக்கு வந்து மல்லி வந்து சரியாக ஒரு வளர்ச்சி இருக்கிறதில்ல. அது இல்லாமல் செம்மண் வந்து செடி வச்சுட்டா போதுன்ற மாதிரி தான். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கட் பண்ணுறதுமே நல்லா கட் பண்ணியிருக்காங்க இந்த டைமு. ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செடி வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உடனே வந்து உரம் போட்டு தண்ணி விடணுங்க. ஸோ பாருங்கள் எப்படி பெரிய பெரிய செடியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து 30 கிலோ வரைக்கும் பூ வரும். ஸோ இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 30 கிலோ வரும். ஏன்னா வால்பெயின் அப்புறமா வந்து இந்த ஆரஞ்சு புழு 2 கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 30 கிலோ சாதாரணமாக அந்த பேட்ச் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு உரம் போட்டு தண்ணி விட போகிறோம். ஸோ என்ன உரன்றது ஆல்ரெடி வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் இது பாருங்கள் எப்படி ஈவனாக வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நியூவாக வந்து கட் பண்ணுறவங்களுக்கு வந்து கை வலிக்குங்க. ஸோ கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியும். ஆனால் வந்து இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பாருங்கள், டக்குன்னு வந்தாங்க, 1 மணி நேரத்தில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேட்சுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் டிஃப்ரென்ஸில் தான் இந்த கல்லி வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா அடுத்தடுத்து பூ வந்துடுதுன்றதுனால ஒன்று, அண்ட் வந்து ரேட்டில் வந்து இது வரும் அப்படின்றது ஒன்று. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து கீழ்கல்லி கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கட் பண்ணி விட்டு துளிர் வந்துடுச்சுங்க. நல்ல துளிர் வந்துடுச்சு. அது துளிர் வந்ததுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அந்த கழனி நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2வது பேட்ச். இது 2வது பேட்ச் தான். ஆக்சுவலாக இந்த பேட்சில் நான் இன்றைக்கி எடிட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 28 தான். ஸோ 28 ஏப்ரல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூ வந்து 20 கிலோக்கு மேலே போயிருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் பேட்ச் இப்போ கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பேட்சில் தான் ஆக்சுவலாக அதிகமான பூ வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த பெரிய கழனியாக இருக்குது, அது இல்லாமல் பெரிய பெரிய செடியாக இருக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி க்ரோத் இருக்குது செடியோட வளர்ச்சி. அண்ட் வந்து என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்கும் செகண்ட் பேட்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி முள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேளாண் முள்ளுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது நேம் வந்து கிளியராக தெரியல. இந்த ஏரிகளை ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு சில மரங்கள் சொன்னாங்கல்ல, முள் மரம். அந்த மாதிரி அந்த முள் வந்து மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர் சத்து ஃபுல்லாக உறிஞ்சிருந்தாங்க. ஸோ அது செடியோட வளர்ச்சி நிறைய பாதிக்குது. என்னாச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வந்து ஒரு யூஸே பண்ணாத நிலத்துல இருக்குது, நிறைய முள் இருக்குது. அது வந்து பார்த்தா செடி
செடி வந்து ரொம்ப ட்ரை ஆகும். பாருங்கள் செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செடியோட அதோட ஈரத்தன்மை ஃபுல்லாக எடுத்துச்சுன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து செடி சரியாக வளராதுன்றது தான். ஸோ மல்லி செடி வந்து மேக்ஸிமம் நிழல் இல்லாத இடத்துல செடி வைங்க. ஸோ வெயிலில் தான் இருக்கணும். மல்லி செடிக்கு வந்து வெயில் தான் வந்து ஹையஸ்ட்டு என்ன சொல்கிறது ஹீல்டு கொடுக்கும். அது இல்லாமல் செடியோட வளர்ச்சி செடி நல்லா வந்து வளரக்கூடியது வந்து இந்த வெயில் காலம் தான். ஸோ மேக்ஸிமம் வெயிலில் வைங்க, செடி நிழலில் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி விட்டு ப்ராப்பராக உரம் போட்டு தண்ணி விடுங்க. மல்லி வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் எந்தளவுக்கு பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுன்றதுலாம் இல்லை. ஒரு 6 to 8 மந்த்லேருந்து நல்லாவே பூ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ 10 மந்த்துக்கெலாம் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வரும். 1 இயர்லேருந்து தாராளமாக பூ வந்து 5 கிலோ 10 கிலோ வரைக்குமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் தாங்க 1 இயரில் செடி வந்து 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வர்றது. ஸோ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் செடி வந்து 5 கிலோ வராது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி செடி இந்தளவுக்கு வளர்க்கணும். ஸோ நாம் வந்து ஆல்ரெடி 1 இயர்லேருந்து செடி வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலைலேருந்து மல்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த 1 இயர் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா 1 இயரில் வந்து ஆக்சுவலாக இப்போ 2 வருஷம் ஆக போகுது இல்லையா, நான் 1 இயர்லேருந்து செடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். செடி பாருங்கள், ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய செடியாக இருக்குது. உண்மையிலே இந்த டைம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூ பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து பூ பறிச்சிட்ருக்கோம். நல்ல பூ வந்துட்டுருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கட் பண்ணி விட்டு ப்ராப்பராக களை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து களை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து களைக்கொல்லி மருந்து தாங்க ஆட் பண்ணுறோம். ஸோ களைக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து செடி கட் பண்ணணுங்க. 2வது கட் பண்ணி விட்டது வந்து தண்ணி விட்டு உரம் போடணும். உரம் போட்டதுக்கப்புறம் களைக்கொல்லி மருந்து அடிக்கணும். களைக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு அடுத்து துளிர் மருந்து அடிக்கணும். துளிர் மருந்து அடித்து ஒரு 1 வீக் கழித்து அந்த அரும்பு பார்த்துட்டு வால்பெயின் இருக்கு இல்லையா செக் பண்ணணும். வால்பெயின் இருந்துச்சு அப்படின்னா வால்பெயினுக்கான மருந்து வந்து நீங்கள் அடிக்கணும். நாங்கள் இந்த டைம் இந்த கழனிக்கு வந்து 2 in 1 ஒரு மருந்து அடிச்சிருக்கோம். அது பவர்ஃபுல்லான ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க. சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வால்பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து வந்து வால்பெயின் கண்ட்ரோல் ஆகிட்டு நல்லா துளிர் வந்துச்சுன்னா அடுத்து வந்து மொக்கு புழு கண்ட்ரோல் பண்ணணும். மொக்கு புழுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஹீல்டு எடுக்கலாங்க. ஸோ உரமும் வந்து தேவையான அளவுக்கு தான் உரம் போடணும். ஸோ என்னென்ன உரன்றது ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். செடி வந்து எப்படி கட் பண்ணணுன்ற ட்ரிக்கும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் ஆள் வச்சு தான் கட் பண்ணணும். எப்படி ஈவனாக கட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டைம் நல்ல செடி வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தாங்க செடி நல்லா வளரும். ஸோ மண்ணோட சத்துன்றதை தாண்டி நம்ம ப்ராப்பராக களை இல்லாமல் தண்ணி விட்டு ஒத்தி மருந்து அடித்து உரம் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக செடி பாருங்கள் இந்த அளவுக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறது 30 கிலோ வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஹீல்டு வரும் தாராளமாக. ஸோ நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மெசேஜ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இனிமேல் வரும். அதுவும் இல்லாமல் செடி பாருங்கள், உங்கள் செடியெலாம் எப்படி இருக்குது, நீங்கள் செடி வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பூ வந்து இப்போ பறிச்சிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாம் நல்ல வந்து பூ வர சீசன் தான். நல்ல வெயில் காலம். மல்லி வந்து வெயில் காலத்தில் வந்து நல்ல பூ வரும். ஸோ உங்களுக்கு வந்து பூ வந்துட்டுருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள். மல்லிக்கு வந்து பெருசாக தண்ணி தேவைப்படாது தான். இருந்தாலுமே ஓரளவுக்கு வீக்லி வந்து 1 or 2 டேஸாவது வைங்க, தண்ணி விடுங்க. ஏன்னா வாரத்தில் 2 தண்ணி விட்டால் தான் அந்த சம்மருக்கு வந்து கேட்குது. எல்லாம் இல்லைன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. இந்த டைம் வந்து செடி சூப்பராக இருக்குது. பூவுமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா வீடியோஸ் வருங்க. ஸோ பாருங்கள். கீழே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து துளிர் வந்துச்சு, செகண்ட் பேட்ச் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். பாருங்கள் செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக உங்களுடைய லேண்ட்லைனில் பிரச்சனை எப்படி இருக்குது, நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.